வாழ்க்கையில் இப்படி ஒரு த்ரில்லிங்கான அனுபவங்களை இப்போ தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதாவது பேய் இருக்கா இல்லையா, பேய் இருக்கிறதுக்கு உண்டான அறிகுறி இருக்கா இல்லையா, அமானுஷ்ய சக்தின்னு ஒன்று இருக்கா இல்லையா, அதுக்குண்டான அறிகுறி என்ன அப்படிங்கிறத பார்த்தா எங்கள் வீட்டில் தெரிஞ்சுக்கிடலாம். என்ன சொல்ல வர்றேன்னா, பேய் சமைக்கும், பேய் நடமாடும், பேய் ட்ரெஸ்ஸு மாற்றும், பேய் கோர்ட்டுக்கு வாய்தாவுக்கு போகும், எல்லாமே பண்ணும் பேய். அப்படிப்பட்ட ஒரு பேயை என் கூடவே வச்சு நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன். கரப்பாம்பூச்சிக்கு பயந்தவன் இன்றைக்கி ஒரு காட்டேரி கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதை நினைக்கும் போது த்ரில்லிங்காக தானே இருக்கும். அதைத்தான் நான் இப்போ சொல்ல வர்றேன். 2 நாளாக என் மனசில் போட்டுக்கிட்டு இருந்த அந்த குடசலுக்கு நேற்று நைட்டு தான் விடை கிடச்சிச்சு. அது என்னன்னா, எதுக்கு இவ சம்மந்தம் இல்லாமல் கத்துறா, இத்தனை நாள் இல்லாமல் இப்போ 2-3 நாளாக பார்த்தீங்கனாலே இவளோட ஆக்டிவிட்டீஸ் பூராமே உங்களுக்கு நல்லா தெரியும். காலையில் எந்திரிக்கிறது, என்கிட்ட வம்புழுக்கிறது, சண்டை போடுறது, என்னை முடிய பிடிச்சி ஆயிடுறது, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்குறது, ஒன்றுமே இல்லாத சம்மந்தம் இல்லாத விஷயங்களுக்கெல்லாம் வந்துக்கிட்டு அப்போ உன் கொண்டாடி தான் உனக்கு முக்கியமா இப்படிங்கிறதுனா, அப்போ செத்துப்போன பேய் எந்த பேயாக இருக்கும்? ஒரு புருஷனை கொடுமைப்படுத்தின ஒரு பேயாக இருக்கணும். அந்த புருஷன் அந்த பொம்பளை பேயை அடித்து கொண்டிருக்கணும். அந்த பேய் ஏற்காட்டில் உலாவி இருக்கணும். அந்த நேரம் பார்த்து இவன் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு மாடிக்கு போயிருந்துருக்கணும். அதை பார்த்து அந்த பேய் இவ உடம்புல புகுந்து இதை மாதிரி இருக்கிற ஆண் வர்க்கத்தை பூரா ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லி என்னுடைய கருத்து. இதை எப்படி ஓட்டணுங்கிறதும் எனக்கு தெரியும். அதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் கோயம்புத்தூருக்கு போகிறோம். அதிகாலையிலே கிளம்பிட்டோம். இப்போ இந்த வீடியோ போடும்போது மணி 8:30, 9 மணிக்கு இங்கேருந்து கிளம்புறோம். ஸ்பாட்டை விட்டு நேராக போகிறோம். கோயம்புத்தூரில் யார் கோடாங்கி இல்லை யார் பூசாரி, யார் பேய் விரட்டுறதுல எக்ஸ்பர்ட்டு, அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு கமாண்டில் போடுங்க. அவங்க கமாண்டு போட மாட்டாங்க. நான் தான் பேய் ஓட்டுறேனே, என்கிட்ட வாங்கன்னு யாரும் கூப்பிட போகிறதில்ல. அந்த ஊரில் யார் ஃபேமஸோ இல்லைன்னா இன்னொன்று வச்சுக்கிடுவோம். கேரளா கோயம்புத்தூர் தாண்டி தானே பாலக்காடு, பொள்ளாச்சி, கேரளா மாந்திரிகவாதிகள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள். அங்கே போய் பேய் ஓட்டுறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை பண்ணுவோம். இதை நான் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, இவளுடைய ஆக்டிவிட்டீஸ் இந்த 2 நாளாகவே, கடந்த 2 நாளாகவே ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்குது. திடீர்னு நேற்று நைட்டு பார்த்தீங்களா, லைவ் போட்டுக்கிட்டு இருக்கும்போதே அவள் மூஞ்சியை கொண்டு போய் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அவள் தூங்குனா ஆனால் அப்புறம் பார்த்தா தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு இப்படியே முழிக்கிறா, கண்ணை வச்சு உருட்டுறா. அப்படிங்கும்போது இப்போ என்னை பக்கத்துலேயே அண்டை விடுறதில்ல தெரியுமா. இன்றைக்கும் சொல்கிறேன், அவள் மான் வேட்டையோ இல்லை கலந்தாலோசனை கூட்டமோ அவசர கூட்டமோ எது கேட்டாலும் இன்று கிடையாது. நேராக போகிறோம், ரூம் போடுறோம், ரெஸ்ட் எடுக்கிறோம். சாயங்காலம் 6 மணியில் வர்றேன். அதுக்கப்புறம் கோவை கார்த்தி ஏதாவது ஆர்டர் போட்டு கொடுத்தா ஏதோ நல்லி எலும்போ இல்லை நெஞ்செலும்போ இல்லை நெத்திலி மீனோ இல்லை வேறு ஏதாவது குடலு குந்தாணி பறக்கிறது, தவக்கிறது, ஊடுறது வாங்கி கொடுக்குறத தின்னுட்டு நான் பாட்டுக்கு நீட்டாக 9 மணி லைவ் இவ போடுறால போடலான்னு தெரியாது. நான் 10 மணி லைவுக்கு வந்துடுவேன். ஏன் கேட்டிங்கன்னா, இனிமேல் இவ கூட நான் கிட்டக்க நெருங்கினாலே என் மனசு பூரா வேறு மாதிரி போகும். ஏன்னா நான் கரப்பாம்பூச்சிக்கே பயந்தவன். இவ ஒரு பேய் ரூபத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு. அப்படிங்கும்போது நம்மளை எதுவும் அட்டாக் பண்ணிடுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு மனசுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள், பயங்கள் எல்லாமே வந்துருச்சு. ஏன்னா ஒரு பொம்பளை கூட குடும்பம் நடத்தலாம், ஒரு பிசாசு கூட குடும்பம் நடத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால் எதாக இருந்தாலும் நான் யோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். 2வது, இன்றைக்கி நாங்கள் போகிற வேலை முடிஞ்சவொன்னே இன்றைக்கி முடியாது. இன்றைக்கி ஆக்சுவலாக நாங்கள் போய் அங்கே தங்க தான் போகிறோம். நாளைக்கு தான் காலையில் கோர்ட்டுக்கு போய் வாய்தா அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணிவிட்டு உண்மையிலே சொல்கிறேன், அங்கே மருதமலை முருகன் கோயில் இருக்கா, இனிமேல் இவ்வளோ நான் எங்கெங்கே கூட்டு போகிறேங்கிறதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா கோரிப்பாளையம் பள்ளியாசலில் போய் தாயத்து போட்டோம், மந்திரிச்சோம். ஒரு சில பேய் ஒரு சிலதுக்கு அடங்கும், ஒரு சிலதுக்கு அடங்காது. ஒரு சின்ன பேயாக இருந்துச்சுன்னா பக்கத்தில் உள்ள பள்ளியாசலில் சரியாக போகும். ஒரு பெரிய பெரிய பேய்களுக்கெல்லாம் அதோடையதை அதை வச்சு தான் எடுக்கணும். பார்த்தீங்களா, தன்வினை தன்னை சுடுங்கிற மாதிரி எனக்கு இவ செய்வனை வச்சாலாம் வைக்கலாங்கிறது 2வது இருக்கட்டும். இவ ஏதோ ஒன்று எனக்கு செஞ்சா அதோடைய பலன் இப்போ பேய் ரூபத்தில் இவளுக்கு காட்டுது. இப்போ கூட காலையில் ஒரு பொண்ணு எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, அதை கேட்கும்போது எனக்கே பயமாக போச்சு. இந்த பாருங்க, உண்மையிலே அது அந்த ஏரியாவில் இருக்கிற பொண்ணா, ஏற்காடு பக்கம். அந்த பொண்ணோட பேரை சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. காலையில் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் இதை மாதிரி எனக்கு 1010 வாய்ஸ் மெசேஜ் கிடக்கு. அதை ஒன்றையும் நான் காட்ட விரும்பலை. இந்த ஒன்றை காட்டுறேன். உருப்பான சோறுக்கு ஒரு சோறு பதங்கிற மாதிரி. இங்கே பாருங்க, சூர்யாக்காவுக்கு ஏதோ ஏற்காட்டில் பிடிச்சிருக்கு சொல்கிறீங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன். நானும் ஏற்காட்டுக்கு நான் 300-400 வாட்டிக்கு மேலே போயிருக்கேன். பிறந்ததுலேருந்து அப்பா அங்கே தான் வியாபாரம் பண்ணுறனால என்னை கூட்டிகிட்டு போவார். நானே
ஒரு வாட்டி உருவெல்லாம் நான் பார்க்கலைங்கன்னா ஒரு இருட்டில் வியாபாரம் முடிச்சுட்டு நானும் அப்பா அம்மாலாம் வரும்போது பயந்து நான் கீழே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கே போய் படம் போட்டோம், அது கேட்கல. அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் சேலத்துக்கு வந்து கீழே இறங்கி நாங்கள் எங்கள் பள்ளிவாசலில் போய் எல்லாம் பண்ணோம். அப்போ தான் சரியானுச்சு. தாயத்து கட்டி எல்லாம் இது பண்ணாங்க. ஏற்காடுங்கிறது மோசமான பிளேஸு. வந்து எல்லாம் செத்து போறது. இப்போ எங்க ஊர் கொல்லப்பட்டியில இருந்து ஒரு ஊரே செத்து போணுச்சு. பஸ்ஸு கம்முந்து செத்து போனது, சூசைடு பண்ணிக்கிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது நிறைய. அதுவும் இந்த நீங்க போன லேடிஸ் இதெல்லாம் நிறைய செத்து போயிருக்காங்க. சாவே ஆயிரக்கணக்கில் சாவு இருக்குது. அதுல நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. அதனால அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்க போய் ஃபர்ஸ்ட் சூர்யாக்காவை பாருங்க. ஆனா சூர்யாக்காவா இல்லைங்கிறது தான் உண்மை. சூர்யாக்காவை பாருங்க. கேட்டுக்கிட்டீங்களா என்ன சொல்கிறாங்க? சூர்யாக்காவா இல்லை, இதுதான் நிதர்சனமான உண்மை. இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஏற்காடு மலை மேலே நானே கேள்விப்பட்டிருக்கேன், பல விபத்துகள் நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து காதல் தோல்வி அடைஞ்சவங்க போய் அந்த மலைப்பாறையிலையோ இல்லை எங்கேயோ போய் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். இல்லை நாங்கள் தங்கியிருந்த ரூமில் கூட ஏதோ ஒரு அசம்பாவிதங்கள் நடந்திருக்கலாம். பல கண்ணோட்டத்துலேயும் நான் பார்க்குறேன். ஏன்னா இது சாதாரணமான பேய் இல்லை, ஒரு சரித்திர பேய். சரித்திர பேய்ங்கிறத சொல்கிறத விட தரித்திர பேய். ஏன்னா அவள் ஏற்காடுக்கு போகிறதுக்கு முன்னால் இருந்த ஆக்டிவிட்டீஸுக்கும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவளுடைய நடவடிக்கையிலையும் பல கோணங்களில் வித்தியாசங்கள் தெரியுது. இப்போ கூட நேற்று நைட்டு ஒரு சும்மா ஒன்றுமே இல்லைங்க, ஏசியை வந்து போட்டு வச்சுருக்கா. நான் வந்து படுத்து தூங்குறதுக்காக படுக்கிறேன், கூலிங் ஓவராக இருக்குது. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணேன், ஏசி ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ண உடனே எப்பயுமே என்ன செய்வேன், ஏசி ஆஃப் பண்ணாதச்சுக்கா, கொஞ்சம் போட்டு விடு, கொஞ்சம் நேரம் ஓடட்டும், அதுக்கப்புறம் கூட ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லுவாள். நேற்று என்னமா பண்ண, திலீப்பா எந்திரா, தலானியெல்லாம் தூக்கு, வா நம்ம அந்த ரூமில் போய் படுப்போம் அப்படின்னு சொல்லி பெட்டி படுக்கையெல்லாம் சுருட்டிக்கிட்டு எந்திரிச்சு அந்த ரூமுக்கு பக்கத்தில் வாஷிங் மிஷின் ரூமுக்கு அவள் கிளம்புறான். அப்போ நான் என்ன சொல்கிறேன், இவ்வளவு நாள் உனக்கு வந்து நான் இதே ஏசியை நான் எத்தனையோ இதோட ஆஃப் பண்ணியிருக்கேன், அப்போல்லாம் இவ்வளோ கோவம் வந்தது கிடையாது. உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு அமானுஷ்ய சக்தி ஏதோ ஒன்று புகுந்ததுனால தான் என் பக்கத்திலேயே படுக்கிறதுக்கு உனக்கு விருப்பம் இல்லாமல் ஏதோ ஆம்பளைகளை வெறுக்கிற ஒரு பேய். அதை தான் நான் கண்கூட சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான். ஏதோ ஒரு ஆம்பளைகளை வெறுத்து ஆம்பளைனாலே வாடையே ஆகாது அப்படி நினைக்கிற ஒரு பேய் தான் இந்த உடம்புக்குள்ளே பூந்துருக்கணும். அதனால தான் இன்றைக்கி நிலைமைக்கு என்னைய பக்கத்திலேயே அண்டை விடாமல் இருங்க, அந்த கொலுசு போடுற சத்தம் கூட எனக்கு ஜல் ஜல் ஜல்னு கேட்குது. எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே பதட்டமாகவும் என் உடம்புல அப்படியே ஒரு மாதிரி சிலிர்க்குது. நான் என்ன பண்ணுறது, இங்கே வந்து எங்கள் அம்மா போட்டாவை கொண்டு வந்து மாட்டுறதா இல்லை எங்கள் அல்லா படத்தை கொண்டு வந்து மாற்றுறதா? ஏன்னா பேய்கள் எதுக்கு தெரியுமா அடங்கும், ஜின்னுகள் பேய்கள்லாம் இந்த பள்ளிவாசலுக்கும் அந்த தாயத்துக்கும் அந்த அந்த இது அந்த பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அப்படிங்கிற வார்த்தைக்கும் ஒரு படம் பார்க்கலையா நம்ம, முனி படமாக? அது என்ன படம், அதில் கூட அனுஷ்காவுக்கு ஏதோ ஒரு இது பிடிச்சிரும். முனி இல்லைங்க, அது ஏதோ நல்ல படங்க. அனுஷ்காவுக்கு கூட வந்து பிடிச்சிரும். இந்த நீ போயிருன்னு சொல்லி வந்து ஓதுவார், ஓத 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 அப்படியே அது சுற்றி 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 சொல்லண்டு ஒரு செம்புக்குள்ளே வச்சு அடைப்பாங்க தெரியுமா? அதை மாதிரி இந்த எங்கள் பப்புவை திரும்பி பார்க்குது. அதை மாதிரி நான் இங்கேருந்து போகும்போதே ஒரு செம்போடு போகிறேன். அந்த கேரளா மந்திரவாதிகிட்ட போவோம், அதுக்கப்புறம் பள்ளியாசலுக்கு போவோம், இல்லை வேறு ஏதாவது இருந்தால் இதுக்கு போவோம், சர்ச்சுக்கு போவோம். சர்ச்சிலையும் அந்த சிலுவையை காட்டி சாத்தானே ஓடிப்போ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கு போவோம். ஏதோ ஒன்றில் போய் அந்த செம்பில் கொண்டு போய் அவளுடைய ஆவியை வந்து அடக்கி அதோட ஒரு கயிறை கட்டி ஏதோ ஒரு காட்டு பக்கம் எந்த ஏற்காட்டில் அந்த பேய் பிடிச்சிச்சோ அதே ஏற்காட்டில் கொண்டு போய் நம்ம போட்டுட்டு வந்துடணும் செம்பை. இதுதான் என்னுடைய திட்டம். இது வந்து திருப்பி ஏற்காட்டுக்கு போகிறோம், சரி ஒருவேளை மாமா வந்து திருப்பி அடப்பு போடுறாரோ, திரள் நிதியை திரட்டுறாரோ, பழையபடி வந்து அவருக்கு போன காரியம் போன தடவை சரியாக ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லி திருப்பி முதர்ந்து போகிறாரோன்னு சொல்லி யாரும் என்ன வேணாம். ஏற்காட்டில் பிடிச்ச பேயை கொண்டு போய் ஊட்டியில் இறக்கி விட்டாலும் விடுவோம், சொல்ல முடியாது. ஏன்னா மலைப்பிரதேசங்களில் தானே சுற்றுது பேய். இங்கே பிடிச்ச ஏற்காட்டில் பிடிச்ச பேயை நாங்கள் வந்து சுற்றுலாவுக்கோ ஆலோசனை கூடத்துக்கோ போகலை. அவன் மேலே பிடிச்ச பேயை அதே மலைப்பகுதியில் போய் கொண்டு போய் விடணும். ஏற்காட்டில் பிடிச்சதை போய் ஊட்டியில் போய் இறக்கி விடுறதுக்காக நாங்கள் ஊட்டிக்கு போகிறதுக்கு ஒரு பிளான் இருக்குது. ஏன்னா கோயம்புத்தூர் போகிறதோட பொள்ளாச்சி ஊட்டிக்கு போகலாம். ஊட்டியில் போய் அதே பேயை அங்கே இறக்கி விட்ருவோம். எந்த மல்லிகைப்பூவுக்கு அந்த பேய் பிடிச்சிச்சோ அதே மல்லிகைப்பூவை வச்சு தலையில் 3 முழம், அந்த அன்னைக்கு வச்சது 1 முழம் பூவு, இன்றைக்கி 3 முழம் பூவை வச்சு கூட்டு போய் ஊட்டியில், நாளைக்கு போவோம் ஊட்டிக்கு, இன்றைக்கி வேணாம். ஏன்னா இன்றைக்கி நான் போன அலுப்பில் டயர்டாக இருப்பேன், என்னால் எதுவும் வேலை செய்ய முடியாது. வேலை செய்கிறதுனா
போய் மந்திரவாதியை பார்க்குறதோ இல்லை பள்ளியாசலுக்கு போகிறதோ சர்ச்சுக்கு போகிறதோ கோயிலுக்கு போகிறதோ இவளை போய் அந்த செம்புக்குள்ளே அடைக்கிற வேலையவோ என் பம்பு வேலை செய்யாது. அதனால் கண்டிப்பாக கூட்டு போகிறது தான். ஊட்டிக்கு போகிறோம், யாராவது உங்கள் அக்கா உடல்நல தேரணும், பழைய சூர்யாவாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னா அவங்களுக்காக ஏதோ உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஊட்டியில் ரொம்ப வேணாம், ஒரு ஜஸ்ட் ஃபார் ஒரு 3,000 to 5,000 ருபீஸ்க்குள்ளே உண்டானது. ஏன்னா பப்புவையும் கூட்டிகிட்டு போகல, வேணும் திலீப்பாவும் இங்கே தான் இருக்க போகிறேன். ஸோ நாங்கள் வந்து 2 பேர் மாத்திரம்தான் போகிறோம். இது எங்களுடைய சுயநலத்துக்காகவோ எங்கள் சந்தோஷத்துக்காகவோ போகலை. அவன் மேலே இருக்கிற அமானுஷ்ய சக்தியை விரட்டணும். ஒரே குறிக்கோள், அமிர்தம்மாவுக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணணும். அதனாலேயே அமிர்தம்மா வந்து இந்த ஆவி அண்டை விட மாட்டேங்குது. அன்னைக்கு அந்த அம்மாவை இதெல்லாம் எப்போ நடந்துச்சு? ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் தானே அவங்க அம்மா தலைமுடியை போட்டு இழுத்து போட்டு அடித்தா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். உண்மையான தாயை உண்மையான பொண்ணு வந்து அடிக்குமா? தலைமுடியை பிடிச்சி இழுக்குமா? கண்ணமாக அரையுமா? ஏற்காடு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தானே இதெல்லாம் நடந்துச்சு. நீங்கள் கூட என்ன கேட்டீங்க? அப்போ அமிர்தம்மாவை எதுக்கு தேவைகள் நிறைவேறின உடனே அமிர்தம்மாவை கை நீட்டுறா, அடிக்கிறா அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாம் கேட்டிங்களா இல்லையா? அது எப்போ நடந்துச்சு அந்த சம்பவம்? ஏற்காடுக்கு போயிட்டு வந்த மறுநாள். கண்டிப்பாக ஞாபகம் இருக்கா? அப்போ உண்மையான மகள் ஒரு பெத்த தாயை அடிப்பாளா? கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆக இது வந்து இதிலேருந்து என்ன ஊர்ஜிதமாகுதுன்னா, அவன் மேலே உண்மையிலே அவளாக இல்லை, அவன் மேலே வேறு ஏதோ சக்தி இருக்கிறதுனாலையும் ஒரு பேய் காட்டேரி பிடிச்சிருக்கிறதுனாலையும் தான் அவங்க அம்மாவை முடியை இழுத்து போட்டு அடித்தா. ஏன்னா அந்த அம்மா பார்த்த பார்வை அப்படி, ஏன் பிள்ளையா என்னை அடிக்குது, என்னாலேயே நம்ப முடியலையே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பார்க்குது. என்னாலே இங்கே உட்காந்துருக்கிறவனால எந்திரிக்க முடியலை. இல்லை நான் எந்திரிச்சு போய் சில நேரங்கள்லாம் தடுப்பேன். ஏய் எதுக்குப்பா அம்மாவை அடிக்கிற, தேவையில்லாமல் உங்கள் அம்மா இல்லையா அப்படின்னா என்னை திரும்பி தான் ஏய் அப்படிங்கிறா. என்னடா இது திடீர்னு இவன் முகம் அப்படி மாறுது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரே ஆச்சரியமும் அதிர்ச்சியும். நான் அப்படியே வந்து கம்முன்னு எந்திரிச்சவன், இப்படி தான் எந்திரிச்சேன். ஏய் என்ன பெத்தத்தாய் அடிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு எந்திரிச்சவன் ஹேய் அமைதியாக கம்முன்னு உட்காரணும் அப்படின்னு சொன்னால என்னால் நான் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரிலங்க, என் மெமரி லாஸ் ஆகி போச்சு. அப்படியே உட்காந்துட்டேன். நிறையா பேர் கேட்டிங்க தெரியுமா அன்றைக்கி, ஏண்டா அந்த அம்மா யார் உனக்கு? அமிர்தம்மா உனக்கு அத்தை ஸ்தானம், மாமியார் ஸ்தானம். அப்படி உள்ளதை வந்து ஒருத்தி அடிக்கிறாங்க போது நீ ஆம்பளை தானே, பொட்டப்பைய கிடையாதுல்ல, எந்திரிச்சு போய் அவளை என்னான்னு சொல்லி சப்பு 4 இருக்க வேண்டியதானே அப்படின்னு நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்கல்ல. என்னால் அன்றைக்கி எந்திரிக்க முடியல. என்னை கை காலையெல்லாம் அப்படியே சோபாவில் கட்டி போட்டா மாதிரி அப்படியே அடங்கிட்டேன். உட்காந்த இடத்த விட்டு என்னால் நகல முடியலைங்க. அதுபோல் எந்திரிச்சு அவளை அடிக்க அப்படி கண்ணத்தை ஓங்கி அடிக்கலாம்னு அப்புறமும் முயற்சி பண்ணி எந்திரிச்சு போகிறேன். ஆனால் கையை கிட்ட போது ரிட்டன் ஆகுது. அப்படியே அவள் மேலே ஏதோ சாக்கு அடித்த மாதிரி. ஒரு படத்தில் விஜயகாந்த் ஐயா சொல்லுவார் தெரியுமா, நான் சிம்மா நரசிம்மா, கரண்ட்டுக்கு எல்லாருக்கும் வந்து கரண்டால் சாக்கடிக்கும், ஆனால் கரண்ட்டுக்கே என்னையை பார்த்தா சாக்கடிக்கும் அப்படின்னு பாருல. அதை மாதிரி நான் அன்றைக்கி அவளை அடிக்க போகிறேன். அவள் உடம்புல ஒரு மின்சாரம் பாயுது. இதுலேருந்து என்ன தெரியுது, ஏற்காடு போயிட்டு வந்ததுக்கப்புறம் இவன் மேலே ஏதோ ஒன்று ஏறி இருக்குது. அதை போய் கோயம்புத்தூரில் நிவர்த்தி பண்ணிவிட்டு அப்படியே அதை செம்பில் அடைச்சி ஊட்டியில் போய் விட்டுட்டு வர போகிறோம். இதுதான் எங்களுடைய இன்றைய டூர் பிளான். நான் டூர் இது வந்து இன்ப சுற்றுலா கிடையாதோ, இது டூர் கிடையாது, இது வந்து ஒரு தியாக பிளான். ஏன்னா இது வந்து ஒரு பேயை இறக்கி வைக்கிறதுக்காக போகிறோம். அதனால் மாமாவுக்கு என்ன வேணாலும் ஆகலாம், உங்கள் அண்ணனுக்கு எது வேணாலும் ஆகலாம். இது வந்து எப்படி சொல்கிறது, அநீதிக்கும் நீதிக்கும், ஒரு பேய்க்கும் ஒரு புண்ணியமான மனுஷனுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் யார் வேணாலும் தோக்கலாம், யார் வேணாலும் ஜெயிக்கலாம். இதில் வந்து என்னுடைய உயிரே கூட போகலாம். யாரும் வந்து அதை இது பண்ணிக்கிறாதீங்க. என்ன இருந்தாலும் அதில் மீண்டு அவளை வந்து பழைய சூர்யாவாக காப்பாற்றி ரெக்கவரி பண்ணி கூட்டிகிட்டு வர வேண்டியது என் கடமை. அதை நான் நிறைவேற்றியே தீருவேன். நம்ம கோயம்புத்தூரில் சந்திப்போம். பாய்.